அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட் வரும் இல்லையா, அதை பற்றி எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வந்து என்னோடய பழைய குரூப் 2 மெயின்ஸ் எழுதும்போது கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கூடயே வந்து டேட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி நம்மளுக்கு சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு யார் வந்து அப்லோட் பண்ணுறாங்களோ, சிக்னேச்சர் வந்து இ-சேவை மையத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சைன் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேப்பரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்லோட் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, இந்த ஃபோட்டோ வந்து கேட்கல. ரெண்டாவது வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒரு சின்ன பேப்பரில் இந்த சர்டிஃபிகேட் மட்டும், இதில் எத்தனை சர்டிஃபிகேட் இருக்கோ அதோட நம்பர் மட்டும் போட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க. அதில் வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரியா? இப்போ இருக்கிறதும் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ண டைம் கொடுத்துருந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா, போன குரூப் 4க்கு வந்து அப்லோட் பண்ணோம் இல்லையா, அதோடது. சரியா? 2022 அப்ளை பண்ணது, அதோட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு இதுலேயும் பாருங்கள். அதே மாதிரி சைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. சைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த இது வந்து எடுத்துட்டாங்க. சரியா? அடுத்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மெமோன்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுறோம் இல்லையா, வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா, சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணவங்கள மட்டும் வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ விடுற மாதிரி மொத்தமாக எல்லாருக்கும் விட மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களோட எண்ணில் போய் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து தெரியும். அதன்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டைமில் இந்த டேட்டில் நீங்கள் வந்து அங்கே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2023 வந்து கேட்டது. அதாவது 2022 எக்ஸாம் எழுதணும் குரூப் 4. அதுக்கு வந்து எனக்கு கவுன்சிலிங்க்கு வந்து எப்போ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னோட சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேங்க். ஓகேவா? இது வந்து சீரியல் நம்பரு, இது வந்து என்னோட ரேங்க் 3438வது ரேங்க்கில் அப்போ இருந்தேன். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, என்னோட பேர் கொடுத்துருக்காங்க, என்னைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டேட் வந்து கொடுத்துருக்காங்க 30/8/2023, டைம் வந்து 12 மணிக்கு, மேஜை வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது அப்படியே வந்து நம்மளோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வரும். அந்த டேட் வந்து சொல்லிடுவாங்க. அன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்திருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும். இந்த மெமோவை எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளை வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் விடுவாங்க. இங்கே டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை வந்து நான் டிக் பண்ணல, அங்கேருந்து போலீஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே இவங்களை கண்டிப்பாக கூட்டிருக்காங்க அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. இதுதான் மெமோ. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.